சீரியஸா சார்? அவர் தலைவருங்க, அவர் தொண்டை, அவர் தலைவரை சொன்னதா தொண்டைன்னு சொன்னாரு. இதுல என்ன சுட்டுட்டாரு? எங்க தலைவர் அடுத்து எம்ஜிஆர். ஆமா. அப்போ ஒரே குலம், ஒருவனே தேவன், ஒருவனே தலைவன். ஸோ உங்க தலைவர் எப்படியும் ஒரு 150 வருஷம் வாழ்வாரு சார். திமிங்கல பால் குடிச்சிட்டு இருக்கிறது எதுக்காக? அதுக்காகத்தானா? அதுக்காக தான். ரெண்டாவது இன்னொன்று தெரியுமா சார்? அங்கிருந்து இப்போ இங்க வந்துட்டாங்களாமே சார் அதிமுகவுக்கு. சார் எங்க தலைவனை பத்தி கேளுங்க சார். தலைவனை பத்தின அப்டேட்லாம் இருக்கும். தலைவனோட வேலைக்காரனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க சார். ஓ, அதை வச்சு உங்க தலைவருக்கு வேலைக்காரனா? ஆமாங்க சார். திமிங்கல பால் எடுத்துட்டு வர்ற ஒரு வேலைக்காரன் தானே சார். கல்யாணத்துல அது கல்யாண மீட்டிங் நினைக்காதீங்க. அது நாளைய தமிழ்நாடு தலையெழுத்த மாத்த போற ஒரு மீட்டிங். ஐயா நீங்க தான் சொல்றீங்க, நாங்க கேட்டுக்கிறோம் சார். நான் சொல்றது எல்லாமே அம்மா சத்தியமா இல்ல, அப்பா சத்தியமாவா சார்? ஆதாமியவாள் சத்தியமா சொல்றேன். சீரியஸா சொல்றேன். இந்த எலெக்ஷனு கலகட்டும் வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் தொங்கல் சட்டத்துல மூலியமா எங்க தலைவர் தான் முதலமைச்சர். இந்த என்என்கேவை, இந்த நந்தவன நந்தகுமார புசிக்கும் என்னக்கும் வச்சு பாருங்க, செட் ஆகுதா? அது எப்படி? அவர் இருக்கா கலர் என்ன, நீங்க இருக்கா கலர் என்ன? அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் ருசி பார்த்து தான் தலைவருக்கே அனுப்புகிறாரு எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி இருக்க முடியுமா? முடியாது இல்லை சார். சீரியஸா சார்? எனக்கு மண்டையில மயிரே இல்லை சார். ஓ, ஆனா புசிய பார்த்தீங்களா? மண்டையில கருகுருன்னு இருக்கு. நம்ம பேசலாம் சார். இந்த பாப்பா இருக்கிறப்ப நம்ம பேசலாம். கரெக்ட் 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 கரெக்ட். உண்மைதான் உண்மைதான். சீரியஸ் தான். ஆமாம். ஏம்மா நீ போய் நாங்கள் பேசுகிறதெல்லாம் ரகசியமாக பேசுகிறதெல்லாம் நீ இப்போ எடுத்து போட்டுறாதம்மா. போட்டு ஆமாம் எடிட் பண்ணிடுங்க. நாங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், குஷியானது மாதிரி. ஸோ அவங்களோட திட்டம் தான் இது. ஒரே மதம், ஒரே கொள்கை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதை யார் சார் சொன்னது? பேரறிஞர் அண்ணா. எம்ஜிஆர் சொல்லல? பாத்தீங்களா? சொன்னதை அவர் சொன்னார். பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்து பேரறிஞர் அண்ணா சுட்டுட்டார். சீரியஸா சார்? அவர் தலைவருங்க, அவர் தொண்டை, அவர் தலைவரை சொன்னதா தொண்டைன்னு சொன்னார். இதுல என்ன சுட்டுட்டாரு? எங்க தலைவர் அடுத்து எம்ஜிஆர். ஆமா. அப்போ ஒரே குலம், ஒருவனே தேவன், ஒருவனே தலைவன். ஸோ உங்க தலைவர் எப்படியும் ஒரு 150 வருஷம் வாழ்வாரு சார். திமிங்கல பால் குடிச்சிட்டு இருக்கிறது எதுக்காக? அதுக்காகத்தானா? அதுக்காக தான். ரெண்டாவது இன்னொன்று தெரியுமா சார்? சார் டைனோசர் முட்டை சாப்பிட்டா எந்த நோயும் வராதுங்கிறது ஐதீகம். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இவர் புஷி ஆனந்த் இல்லை, இவர் நம்ம யாதவ் அர்ஜுன், அவர் தான் போய் திமிங்கலத்தில் பாலை கலந்து கொண்டு வருவார். அவர் குடிக்காமல் அப்படியே கொண்டு வந்தால் கொடுத்துருவாரு உங்கள் தலைவருக்கு. அவர் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க மாட்டாரா சார்? அது தெரியுது சார். ஆமாம், அந்த ரகசியம் தெரியாதனால தான் தலைவன் கொஞ்சம் இப்போ எல்லாம் மேடையில் ஏதாவது ஏற்றுறாரு. ஏற்றுறது இல்லை. ஓஹோ. ஆமாம். அதுவும் தண்ணி ஊற்றி கொடுக்குறாப்புல. இந்த பால் விற்க ஆரம்பிச்சவங்கன்னாவே தண்ணி ஊற்றுவாங்க சார். ஆமாம், சீரியஸா. ஆமாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் சமன் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம டைனோசர் முட்டை. ஆனால் இந்த திமுக காரணங்க, ஆமாம் சீரியஸா சார், டைனோசரை மறுபடியும் எப்படி உருவாக்கலாம்னா ஒவ்வொரு கொசுக்கிட்டையும் ஒரு டைனோசர் இருக்குது. ஆமாம், கொசுவோட டிஎன்ஏலேருந்து தான் டைனோசரை எடுக்க முடியும். ஆனால் இந்த திமுக காரணங்க எவ்வளோ பெரிய சதி பண்ணி ஈவினிங் ஆனால் புகை விட்டு எல்லா கொசுவையும் அடிச்சிடுறாங்க சார். அப்புறமேல் தனியாக வீட்டுக்கு வீடு புஷ்ஷுன்னு மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க சார். அதை ஆள் அடித்து எல்லா கொசுவையும் சாடிச்சது. நாங்கள் டைனோசரை உருவாக்க கூடாதுங்கிறதுல இவனுங்க தெளிவாக இருக்காங்க சார். சீரியஸாக பார்த்தீங்களா? அந்த முட்டை எடுத்து சாப்பிட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது சும்மா சார் சொல்லியிருக்காங்க. நோய் இல்லாத வாழ்க்கை அந்த முட்டை சாப்பிட்றப்ப இருக்குன்னு தெரியுதுல்ல. அந்த முட்டையை எடுத்து ஒரு ஆம்லெட் போட்டு, ஒரு கலக்கி போட்டு, ஒரு பொடி மாசு போட்டு
சாப்பிட்டா எப்படி இருக்கு சார் இருக்கும்? டைனோசர் முட்டையில ஆம்லெட் போட்டா எத்தனை ஊருக்கே போடுறதா? அவ்வளவு பெரிய முட்டையாச்சு அது. சார் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல சார், ஓ, எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். அதுக்காக. ஆமாங்க சார். எங்க திட்டத்தை பத்தி நீங்க வேணாம் சார், எல்லா திட்டத்தையும் நான் சொல்லிட்டேன்னா இவனுங்க காப்பி அடிச்சு அடுத்த மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சார். ஆமா, புஷி ஆனந்த் ருசி பார்த்து கொடுக்குற மாதிரி எல்லாரும் ருசி பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் உண்டு சார், எல்லாருக்கும் உண்டு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கறது எல்லாரும் சொல்றாங்க ஒழிஞ்சு எவனு நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஆனா எங்க தலைவர் மட்டும்தான் அப்படி நடப்பாப்புல. சீரியஸா சார்? ஆமா, ஆப்டான தலைவர்னா தம்பி தான், விஜய் தான். முகமது ஜோசப் விஜய் சார். ஓ, அடுத்த கேள்வி கேளுமா. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? முடிச்சிடலாமா சார்? சொல்லு. என் தலைவனை, ஒரு யுகத்தோட தலைவனை பேசுறதுக்கு 1 hour தானா? ஏமா கேளுமா, என்னங்க ஒன்று சார்? 2 கேள்வியை கேளுமா. அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை சார். என் தலைவன் 27 நிமிஷம் பேசினானா அத டிபேட்ல உட்கார்ந்து 3 மணி நேரம் பேசுறாங்க. ஆனா நான் பேசுற என் தலைவனை பத்தி கண்டினியூவா பேசுறேன். அவ்வளவுதானா? பாத்தீங்களா சார்? அவரே 27 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, நீங்க 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க. அவர் 3 மணி நேரம் டிபேட் போகுது, நான் 3 மணி நேரம் பேசணுங்கிறாரு. நீ ஏமா அவர் எடுக்க மாட்டேங்கிற? பாத்தீங்களா சார்? அதுல கூட சதி. எல்லாம் திமுக காரன் சதி சார். சதி சதி, அப்போ எல்லாம் சதி. சதி இல்ல, செய்வன. சீரியஸா சார்? சீரியஸா? சீரியஸா தான். சிபிஐல கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவோம் பாருங்க. ஆமா, எங்க தலைவர் சொன்னார்ல, நட்புன்னு சொல்றீங்களே, நட்புன்னு சொல்றப்ப முதுகுல குத்தலாமா, என்னைய மட்டும் மாட்டி விடலாமா? எது கரூர் சம்பவத்துல மாட்டி விட்டாங்களா சார்? அப்படியா? அப்புறம் எங்க தலைவர் என்ன சொன்னாரு? சொன்னது நீங்க கேட்கலையா? கேட்கலையே. முக ஸ்டாலின் ஐயா தானே மாட்டி விட்டுருக்காரு. என்ன போய் என் மேல குற்றம் சுமத்திட்டாங்க, நானா காரணம்னு அழுதாரே. அப்படியா சார்? அப்புறம் அவர் காரணம் இல்லாம வேற யாரா? ஐயோ, இதான் சார் தப்பான புரிதல். நீங்களாம் உங்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஊடகங்கள். புரியுதுங்களா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ஊடகம் இந்த பிலிக்ஸ் ஜெரால்டு, சாடி வச்சுக்கிட்டு இப்ப சாமியார் மாதிரி இருக்காரு. அந்த கொலசாமி தான் எங்களை புரிஞ்சுக்கிட்ட கொலசாமியா அவர் இருக்காரு. அவர் யூடியூப் சேனல் தானே நடத்துறாரு. அதுதான் சார், அந்த கொலசாமி தான் சார் எங்களை காப்பாத்திட்டு இருக்குது. அதெல்லாம் கிறிஸ்துவர் இல்ல, அதனால அவரு கிறிஸ்துவர், அதனால ஒன்னா இருக்காரு சார். கிறிஸ்துவரோ மருத்துவரோ அதெல்லாம் விட்டுருவோம் சார். சரி. ஆனா அந்த ஃபீலிக்ஸ் ஜெரால்டு சார் சில நேரத்துல எங்க தலைவனுக்கு கொளறி எல்லாம் பேசுது இல்ல சார்? அது மாதிரிதான். ஆமா, மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்னு படிச்சுட்டாருல சார்? ஆமா, அது மாதிரிலாம் நடந்த சம்பவம். அது மாதிரி வாய் சில நேரத்துல வார்த்தை தவறுறத தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் நான் அப்படி நினைச்சேன். இல்ல, இவரு பிலிக்ஸ் ஜெரால்டு இருக்காரு, அவர் ஏற்கனவே சிறைக்கு போய் வந்தாரு. எதுக்காக சார் சிறைக்கு போனாரு? எதுக்காக சிறைக்கு போனாரு? எங்க தலைவனுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க சார். அது நான் பெயிலபிள் செக்ஷன். ஓ, குண்டாசா போட்டாங்க. குண்டாஸ் போடல சார், குண்டாசு போடுவோம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிரும். என் தலைமை தெருவுல இறங்கி அந்த பிரச்சனையை கையில எடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத பயந்து போனதுனால்தான் அவரை பெயில்ல விட்டாங்க. ஆமா, சாதாரணம் கிடையாது சார். ஆமா, எங்க கொலசாமி அவரு. ஆமா, சீரியஸா இருக்கலாம் ஐயா. அதாவது நான் என்ன சொல்றேன், எல்லாமே கொலசாமி தான். ஆதவ அர்ஜுனே கொலசாமி தான். ஏன்னா அவர் தானே திமுகல பால் கொண்டு வந்து தர்றாரு. இப்போ இன்னொரு விஷயம், அந்த அம்மா இவங்க கட்சியில் இருந்தாங்களாம். யார்? மாமியா, ஆதவ அர்ஜுன் மாமியா. நம்ம இவர் கட்சியில் என்ன கட்சி பாது? புதிய தலைமுறையா சார்? ப்ளீஸ் சார். ஆமாம், புதிய தலைமுறை தான். புதிய தலைமுறையில் இருந்தாங்க அந்த கட்சியில். அங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டாங்களாமே சார், அதிமுகவுக்கு. சார், எங்க தலைவனை பத்தி கேளுங்க சார். தலைவனை பத்தின அப்டேட்லாம் இருக்கும். தலைவனோட வேலைக்காரனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க சார். ஓ, ஆதவ அர்ஜுன் உங்க தலைவருக்கு வேலைக்காரனா? ஆமாங்க சார். திமிங்கல பால் எடுத்துட்டு வர்ற ஒரு வேலைக்காரன் தானே சார். வேலைக்காரனை பத்தி எதுக்கு சார் இவ்வளவு பில்டப்? ஆமா, எங்க அந்த ஆள் சொல்றான், நான் தான் 200 கோடி செலவு பண்ணி மாநாடு நடத்தினேன், அங்கே 150 கோடி செலவு பண்ணி மாநாடு நடத்தினேன்னு அந்த ஆள்
மேடையிலே ஏறிக்கிட்டு பேசுறான். அதெல்லாம் யார் விட்டு காசு? அந்த ஆள் என் தலைவர் இத்தனை வருஷம் சம்பாரிச்சு வச்சதா அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காப்ல சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், என் பணத்தை எடுத்து இப்போ உங்க பாக்கெட்ல வச்சிட்டேன்னா அது யாரு பணம் சார்? என் பணம். அப்ப நீங்க எடுத்து செலவு பண்றப்போ உங்க பணம். ஆமா ஆ? ஆமா. ஆனா கடவுளுக்கு தெரியும்ல சார் யாரு பணம்னு? என் பணம்னு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். மக்களுக்கு தெரியாதுல்ல. மக்களுக்கு தெரியாது. அதனாலதான் எங்க தலைவர் பணம் தான் அவர் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. இருக்கலாம் இருக்கு. அதான் சார் உண்மை. ஆந்திராக்காரங்கெல்லாம் வந்து ஏதோ மேடை போட்டு கொடுத்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொன்னாங்களே. ஆந்திரால இருந்து அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்களாமே சார். அவங்க நான் அம்மா தான் சொல்றேன்னு சார், பவன் கல்யாண் தனிப்பட்ட முறையில நமக்கு சப்போர்ட் பண்றாப்ல சார். எல்லாம் அங்கங்க இருந்து நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. பவன் கல்யாண் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறதுனால தான் நாமும் போட்டு தொப்பி வச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் சார். ஆமா சார். பவன் கல்யாண் இப்ப ஒரு கல்யாணத்துல வந்தப்ப எங்க தலைவனும் பவன் கல்யாணும் எப்படி உட்காந்தாங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்களா தெரியுமா? கணவன் மனைவி மாதிரி. கணவன் மனைவியா? நண்பர்கள் மாதிரியா? சொல்லுங்க எப்படி வந்தாங்க? ஒரு இரு தலைவர்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா சார்? ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும் மீட் பண்ணது மாதிரி எங்க தலைவனும் பவன் கல்யாணம் அப்படி ஒரு மீட்டிங் நடந்தது சார் கல்யாணத்துல. அது கல்யாண மீட்டிங் நினைக்காதீங்க, அது நாளைய தமிழ்நாடு தலையெழுத்த மாத்த போற ஒரு மீட்டிங். ஐயா நீங்க தான் சொல்றீங்க, நாங்க கேட்டுக்கிறோம் சார். நான் சொல்றது எல்லாமே அம்மா சத்தியமா இல்ல, அப்பா சத்தியமாவா சார்? ஆதாமியவாள் சத்தியமா சொல்றேன். ஆமா, நீங்க சொன்னா சரியா தான் சார். முதல்ல பிறந்த மனித குலமே அவங்க தானே சார்? ஆதாம் அவள் தான். ஆமா, அம்மாவுக்கு அம்மா கூட எல்லாத்துக்கும் அவங்க தானே, ஆர்ஜின் அவங்க தானே. அதனால்தான் சொல்றேன், அவங்க மேல ஏவாள் மேல சத்தியமா சொல்றேன் சார். ஆமா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சொல்றேன், தெரியாம ஒன்னும் சொல்லல. சீரியஸா? ஆமா. சரி, இப்போ அடுத்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த சேலத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டாரு, அவருக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாரு? ஏதாவது கொடுத்துட்டாரா? இன்னும் கொடுக்கலையா? என்னம்மா சார்? போராட்டம் பண்ணி கேட்டானுங்க சார், போராட்டம் பண்ணானுங்க. யாரு? அந்த சேலத்தில் அந்த அந்த போராட்ட குழுவுல சேர்ந்து என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? என்ன திமுக என்ன பண்ணீங்கன்னு கேட்கறேன். நாங்க தான் எதுவுமே பண்ணல. எல்லாருக்கும் கொண்டு போய் 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கல்ல, நீங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே இந்த திருப்பு? நாங்க எது கொடுக்குறோம் சார்? கரூர்ல செத்தவன் மட்டும்தான் செத்தவ கணக்கு, அப்ப சேலத்துல செத்தவன் கணக்கு கிடையாதா? நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்கல்ல, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர். அப்ப மனுஷனா மதிக்கல இல்ல, நீங்க அவருக்கு வந்து ஓட்டு இல்ல. இங்க ஓட்டு இருக்குமா? ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டு இருக்குமா? ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா வந்துருச்சுன்னா அந்த அம்மா ஒய்ஃபு சொல்லுச்சுல்ல, கேட்கலையா? நீயே கேட்கல சார். 5000 ரூபா அந்த பணம் வந்துச்சான். பாத்தீங்களா சார்? அன்னைக்கு மீட்டிங் போகிற அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிள்ளைகிட்ட அவர் நான் இப்போ இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறேன், தலைவர் வர்றாரு அப்படின்னு சொன்னாராம். சொல்லும்போது இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் 5000 ரூபா வந்துருச்சு, உங்களுக்கு வந்துருச்சுன்னு என் வீட்டுக்காரி சொன்னால் வந்துருச்சுன்னு அப்படின்னு அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுச்சு. இப்போ ஒரு ஓட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஓட்டை மிஸ் பண்ணல, நல்லா நோட் த பாயிண்ட். ஆமா, திமுக காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி எங்க இந்திக்காரனை இறக்குமதி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? குஜராத்லேருந்தும் பஞ்சாப்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து குடியமர்த்தி ஓட்டுரிமை கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்களா சார் திமுக காரணங்களோட சதியை? ஓட்டுரிமை கொடுத்தது இல்லாமல் 5000 ரூபா பணமும் கொடுத்துருக்காங்க. ஆமா, திட்டம் செயல்பாடுலாம் பயங்கரமா இருக்கு சார். ஆமா, சீரியஸா சொல்றேன், இந்த எலெக்ஷனு களைகட்டும் வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் தொங்கல் சட்டத்துல மூலியமா எங்க தலைவர் தான் முதலமைச்சர். ஆனா அவர் பணத்தை இறக்குவாருங்க முதலமைச்சர். ஆல்ரெடி எத்தனை கோடிகளை இறக்கியிருக்கோம் சார். ஆமா, தெருக்கோடி இல்லையா? தெருக்கோடியா சார்? கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஏழை தொழிலாளிகிட்ட போய் கேளுங்க சார், எங்க தலைவன் என்ன பண்ணிருக்காருன்னு. நல்ல வேலைங்க. கடைக்கோடி தொண்டன்ட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்ல போறான்? அதான் சார், அவரு துப்பாக்கி எடுத்தாரு, சண்டை போட்டாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு சினிமா கதையை தான் சொல்லுவான். வேற என்னத்த சொல்லுவான்? காசு பணம் கொடுத்தா காசு பணம் கொடுத்தாருன்னு சொல்லுவான்.
இப்போ நான் சொல்கிறேன்ல, அந்த ஆள் 5000 ரூபா நாங்கள் போட்ட விட்டோம், 5000 ரூபா வந்துருச்சுன்னு. உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 5000 வந்திருக்கு. சார் நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் நம்பிக்கை. என்ன சார் இது? உண்மைதான், நீங்கள் சொன்னால் சார் தான். புரியுதுங்களா? ம் ஆ ம் இதுக்கு மேலே நான் என்ன சார் சொல்கிறது? ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இதுவரை சொன்னதே பெரிய விஷயம். உங்கள் தலைவருக்காக நீங்கள் இவ்வளவு உயிரை கொடுத்து ஒரு பேட்டியில் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் தலைவர் உங்களுக்காக ஏதாவது செய்கிறாரா? அடுத்த படத்தில் எதுவும் அவர் எதுவும் சார் பின்னால செய்வார் சார், பின்னால செய்வார் சார். செஞ்சாதான் நமக்கு செய்யணுமா? செஞ்சாதான் நம்ம தொண்டனா இருக்கணுமா? செஞ்சாதான் எதையுமே சார் எதிர்பார்க்க கூடாது சார். ஆமா, எதையும் எதிர்பாராத தொண்டர் நீங்க. அப்படி இருக்கணும் சார். எதையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதுவா தன்னால நடக்கும். எல்லாம் நமக்கு பின்னால பண்ணுவாங்க. ஆமா. புஷி ஆனந்த் போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு நீங்க போவீங்களா சார்? ஒருத்தரோட இடத்த ஒரு காலத்திலையும் நிரப்ப முடியாது. ஆமா, அவங்க இது அவங்க தான், நம்ம இது நமக்கு தான். ஆமா, எத்தனை தான் மனைவியை வச்சிருந்தாலும் துணைவி வந்து ரீப்ளேஸ் பண்ணா அது மனைவி ஆயிருமா என்ன? ஆகாது, ஆகாது. உண்டுதானே சார்? உண்மைதான், உண்மைதான். அப்ப நான் சொல்றது சரிதானே சார்? சரிதான், 100க்கு 100. புஷி இருக்கிற வேண்டிய இடத்துல இந்த NNK-வை, இந்த நந்தவன நந்தகுமார புஷிக்கும் எனக்கும் வச்சு பாருங்க, செட் ஆகுதா? அது எப்படி? அவர் இருக்கா கலர் என்ன, நீங்க இருக்கா கலர் என்ன? அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் ருசி பார்த்து தான் தலைவருக்கே அனுப்புகிறாரு எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி இருக்க முடியுமா? முடியாது இல்லை சார். சீரியஸா சார்? எனக்கு மண்டையில் மயிரே இல்லை சார். ஓ. ஆனால் புஷி ஐயாவுக்கு பார்த்தீங்களா மண்டையில் கருகருன்னு இருக்கு. கருகருன்னு இருக்கா? அவருக்கெல்லாம் ஏதோ இருக்கு சார். எனக்கு அது கூட இல்லை சார். ஓஹோ. ஆமாம். ஓ சீரியஸா? ஏதோ இருக்குன்னா மண்டையில் மயிர் தானே இருக்கும், வேற என்னும் இருக்குமா? மண்டைக்குள்ளே மூளை இருக்கும்பாங்க, மண்டைக்கு வெளியில் மயிர் இருக்கும். அது ரெண்டும் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, 2 பேருக்கும் வலிக்கையாக போச்சு சார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நான் சின்ன வயசுல ரஜினி சாரோட தீவிர ரசிகன். அப்படியே கலகலன்னு முடி இப்படி தொங்கும். ஆமா, இந்த சூடு கொட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை தேய்ச்சி தலையில வச்சு ரஜினி ஸ்டைல் மாதிரி ஆக்கிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஓ, அதில் தான் முடியெல்லாம் கொட்டி போச்சா சார்? நான் அப்ப இருக்கிற ரஜினி ஸ்டைல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த ஆண்டவன் இப்ப இருக்கிற ரஜினி இருக்காருல்ல, அந்த ஸ்டைல எனக்கு கொடுத்துருக்கான். ஆனா கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்கும் சார். நீங்க கடவுள்கிட்ட எதுவுமே கேட்காம இருக்காதீங்க, கிடைக்கும். ஆனா லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான். நான் அப்ப கேட்டேன்ல சார் ரஜினி ஸ்டைல் வேணும், இப்பதான் கொடுத்துருக்காரு. ஆமா, ஒரு காலத்துல நான் அப்படித்தான் ரவிச்சந்திரன் ஸ்டைல் வேணும்னு கேட்டேன். இப்ப ரவிச்சந்திரன் சாயம் தொட்டிக்கும் மண்டையில மயிரோட தான் செத்தாரு. ஆனா எனக்கு வலிக்கையா போச்சு, நான் என்ன செய்யட்டும்? நீங்க உண்மையா அவரை நேசிக்கல சார். நான் அவரை வந்து உண்மையா நேசிச்சிருக்கேன், நீங்க பொய்யா நேசிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு திரைப்படம், அதுல அப்படியே வச்சிருப்பார், புஷ்ன்னு இப்படி இருக்கும். நாங்கெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம் அந்த காலத்துல. அது மண்டையில எண்ணெயே வைக்காம சும்மா அப்படியே 3 பந்து கணக்கா அப்படி உருட்டி வச்சு. ஏன் கேட்குறீங்க? கன்றாவி. காதலிச்சதே தப்பு சார், காதலிக்க நேரம் இல்லைன்னு இருக்கீங்களே. அவர் எடுத்த திரைப்படங்க, ஸ்ரீதர் எடுத்த. அப்படி காதலே பண்ணக்கூடாதுல்ல. காதல் எல்லா நேரத்துலையுமே காதல் இருக்கணுமே, காதலிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற கணக்குல எல்லாம் இது என்ன சார்? நேரம் காலம் பார்த்துதான் சார் காதல் பண்றது. காதல்ங்கிறதுக்கே நேரம்னு ஒண்ணு கிடையாதுல்ல சார். அப்புறம் என்ன காதலிக்க நேரம் இல்லைன்னு வேற? அவரு ஸ்ரீதர், அதனாலதான் மண்டையில மூடி போயிடுச்சு. ஸ்ரீதர் எடுத்த படம் அது, அவர் தான் டைரக்டரு. உங்களை மாதிரி டைரக்டர் ஸ்ரீதர். அதனால இப்போ ஸ்ரீதருடைய வாரிசு பையன் இருக்கான், அவங்கிட்ட பேசணும்னா அவன் வந்து நானே ஏதோ சின்ன படங்கள் ஏதோ வெப் சீரியல் எடுக்கிறேனே நான் அப்படின்னா, சரிதான்ப்பா அப்படின்னு விட்டேன். நான் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அந்த பையன். சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார், சீரியஸாக. எங்கள் தலைவர்கிட்ட எப்படியாவது பேசி உங்களுக்கு கொஞ்சம் திமிங்கல பாலை நான் சப்ளை பண்ணிடுறேன். ஆமாம் ஐயா, எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி. ஆமாம், நான் என்னால எல்லாம் பணம் கொடுக்க இயலாதியா சார். வாழ்கிறது எதுக்காக சார் வாழ்கிறோம்? 4 வருஷம் ஜாஸ்தியாக வந்தால் நமக்கு நல்லது சார். திமிங்கல பாலெல்லாம் வேணாம் ஐயா, கள்ளிப்பாலை சாப்பிட்டாலே 100 வருஷம் வாழலாம் ஐயா. கள்ளிப்பாலா? ஆமா சார். கொடிக்கல்லி பார்த்துருக்கீங்களா? கள்ளிப்பால்லாம் குழந்தைங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க நம்ம தமிழ் சமூகத்துல, அது தெரியுமா தெரியாதா? அதைத்தான் சொல்றேன் நான். எதுக்கு வாழணும்? சாகத்தான் வேணும்.
எதுக்குங்க வாழணும்? உங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? திமுக காரன் இல்ல, திமுக காரன் இவங்க ஆடுற ஆட்சியும் வாழ்ற வாழ்க்கையும் பார்த்துட்டு உங்களால நொந்து போயிட்டீங்க. விஜய் மாதிரி ஆட்களை பார்த்து தான் நொண்டு போயிட்டேன். என்னடா நேற்று வர கோடி கோடியா சம்பாதிச்சாரு, பெரிய 200 கோடி வாங்கினாரு ஒரு படத்துக்கு. என்னாச்சுங்க அந்த படம்? என்னாச்சு அந்த படம்? அந்த படத்துக்கு பேர் என்னம்மா? ஜனநாயகம். அது என்னாச்சு? ஒரு விஷயம் தெரியுமா சார்? தெரியாதுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க ரகசியமாவே சொல்றீங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க, வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த தியேட்டரும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? 2 பேர் கண்ட்ரோல்ல இருக்கு சார். இன்ப நிதி கண்ட்ரோல்ல இருக்கு சார். ஓ, இன்ப நிதி கண்ட்ரோல். ஆமா, டோட்டலா எல்லாமே இன்ப நிதி கண்ட்ரோல்ல இருக்கு. 600 தியேட்டர் தாங்க அவங்க சார். இல்ல சார், மீதி இருக்கிற தியேட்டர் இவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போட மாட்டாங்க சார். அப்படியா? ஆமா. சரி, இப்ப சென்சார் போர்டு இது சர்டிபிகேட் கொடுத்துருச்சா சார்? அதுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன? அதான் ஹைகோர்ட் சொல்லிட்டான்ல. நீங்க மோடி வந்து எப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணு, தொங்கல் சட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். ஆமா, மோடியை நம்ம வந்து இங்க பிஜேபியை நம்ம முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா எங்க ஜனநாயக படம் ரிலீஸ் வந்துடும். அதுக்காக போய் அவருக்கு 200 கோடியை வாங்கி என்னைக்கே ஏப்பம் விட்டாரு. இனிமே ரிலீஸ் ஆனான்னா ரிலீஸ் ஆகலைன்னா அவருக்கு என்ன? நான் சொல்றேன், உங்களுக்கு மனசுல இருக்குல்ல சார். எங்க தலைமை அப்படியா? அப்புறம் எப்படி? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சார். இந்த நேத்து ஒரு பேட்டி கொடுத்தாரு புலி படத்தினுடைய ப்ரொடியூசரு சார். ஒரு சாதாரண இருந்த ஒரு ஆபீஸ் பாய் அவரை மேனேஜர் ஆக்கி, புரியுதுங்களா, அவரை கடைசியில ப்ரொடியூசர் ஆக்குறது எவனாவது ஒரு ஹீரோ அப்படி ஆக்குவானா? டி ராஜேந்திரன் ஒரு நடிகர், அவர் எல்லா வேலையும் பார்ப்பாரு. எவனாவது அவர்கிட்ட இருந்து ஒருத்தன் டைரக்டர் ஆயிருக்கானா? சொல்லுங்க. திறமையா இருக்கிறவனை அமுக்கி வச்சிருவாங்க சார். ஆனா எங்க தலைவன் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எப்படி ஒரு ஆபீஸ் பாய்ல இருந்து மேனேஜர் ஆக்கி, மேனேஜர்ல இருந்து ப்ரொடியூசர் ஆக்கி அவரை கொண்டு வந்து ஒரு பொசிஷன்ல கொடுத்தா இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு திமுக காரனோட சேர்ந்துக்கிட்டு. என்னன்னா எங்க தலைவனோட எல்லாத்தையும் தண்டவாளத்துல ஏத்துறாரு, வண்டவாளத்துல எல்லாத்தையும் சொன்னா பரவாயில்ல சார். அந்தரங்க விஷயம் வரைக்கும் சொல்றேன். ஐயோ, இதெல்லாம் பிரச்சனை இல்ல, இதை சொல்லலாமா? கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிச்சி கட் பண்ணிடணும், சுண்ணத்து பண்ணணும். புரியுதுங்க சார். ஆனா எங்க பண்றாங்க? எல்லாத்தையும் தலைவர் எங்க இருந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, எத்தனை மணிக்கு எந்த வீட்டுக்கு போவாரு, அந்த வீட்டுல இருந்து அர்த்தாப்புல எந்த வீட்டுக்கு போவாருன்னு எல்லா ரகசியத்தையும் புட்டு திமுக காரங்களுக்கு வச்சதுனாலதான் சார் என் தலைவர் என்ன பண்றாருன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஐயோ, அதுதான் பப்ளிக்ல ரீச் ஆயிடுச்சோ பெரிய அளவுல. அதான் சார், அதுக்கு தான் அழுதுருக்காரு. அம்மா அழுதுருக்காரு அம்மா, பாவம். இந்த மாதிரி துரோகி சார், துரோகி. பயமா இருக்குங்க, நான் பயந்தே போயிட்டேன். துரோகி. அப்படி ஆளை தானே பக்கத்துல வச்சிருக்காரு. உங்களை மாதிரி ஆளை வச்சிருக்கலாம்ல. தெரியல சார், தெரியல. ஆமா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா சார். இந்த பாப்பா கூட நல்ல பாப்பான்னு தான் நம்ம இவ்வளவு தூரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்களா சார், திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. வேணாம் சார், இனிமேல்லாம் இந்த பாப்பா கிட்ட உட்காந்து பேசக்கூடாது சார். நம்ம பேசலாம் சார், இந்த பாப்பா இருக்கிறப்ப நம்ம பேசலாம். கரெக்ட் 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 கரெக்ட். உண்மைதான். சீரியஸ் தான். ஆமா. ஏம்மா, நீ போய் நாங்கள் பேசுறதெல்லாம் ரகசியமாக பேசுறதெல்லாம் நீ இப்போ எடுத்து போட்டுறாதம்மா. போட்டு ஆமாம், எடிட் பண்ணிடுங்க. நாங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், புஷி ஆனந்த் மாதிரி. சரியா? கண்டிப்பா சார். நீ இதை மாத்திரம் புஷி ஆனந்த் சாப்பிட்ட பின்னாடி தான் விஜய் சாப்பிடுவாராம். ஏன்னா அது விஷம் கலந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்ட பின்னாடி அவர் எல்லாத்தையும் ருசி பார்த்து தான் அவருக்கு அனுப்புவார். அதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிடுவார். அப்படி தானே ஐயா? ஏவா சத்தியமா உண்மை சார். பார்த்துக்கோ. ஆமா. அப்போ அவர் பெரிய ஆளு தான். யாரு சார்? தான் உயிரோடவே துணிஞ்சவர் புஷி ஆனந்த் சார். எல்லா கட்சியிலையும் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானுங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரனாவது உயிரை கொடுத்திருக்கானா? ஆனா எங்க கட்சியில வந்து கிட்டத்தட்ட 41 இப்ப 50 பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்காக எவன்? சரி, நான் என்ன சொல்றேன், கலைஞர் பையன் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து அந்த இதுல வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல,
பாட்டாளி மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நினைவு மண்டபம் கட்டி செலவச்சாரு. அது மாதிரி உங்கள் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் மணிமண்டபம் கட்டி செலவச்சிருவாரா? சார் எதுக்கு சார் செலவு வைக்கணும்? எவன் வீட்டு காசு? இருக்கிற எல்லா சிலையும் இடிச்சு தள்ளிடுவோம் சார். ஆமா சீரியஸா எல்லார் சிலையும் இடிச்சு தள்ளிடுவோம். செலவு வச்சு சார் நான் அதை கேட்கலங்க. இந்த 41 பேரை நீங்க பஸ் ஏத்தி கொன்னீங்கல்ல, ஆமா அந்த பஸ் ஏத்தி கொன்னீங்களா, அந்த அது எல்லாம் தான் பஸ் போனதுனால தானே கூட்ட நெரிசல். அதுக்கு பேர் என்ன? பஸ் ஏறினதுனால உள்ள போனதுனால தானே செத்தாங்க. ஆள் மேல ஏறுறது வேற, கூட்ட நெரிசல்ல தான் எப்படியோ. அதுக்கு அவங்களுக்கு செலவு வைப்பீங்களா மணிமண்டபம் கட்டுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க சார்? எதுக்கு சார் கட்டணும்? செத்தவனுக்கு எல்லாம் செலவு வச்சோம்னா அப்புறம் சிலையாதான் சார் இருக்கும் ஊரு. புரியுதுங்களா? ஒரு புரிதல் வேணாமா? வாழ்றவனுக்கு இங்க இடம் கிடையாது சார். அடுத்தாப்புல சாகுறவனுக்கு ஆல்ரெடி இடம் கொடுக்காம அத்தனை பணக்காரன்னு சுருட்டி வச்சிருக்காங்க சார். ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஏழை ஒரு போட் கிளப்ல வீடு வாங்க முடியுமா சார்? ஆனா நாங்க கொண்டு வந்து வைப்போம் சார். நினைச்சு பார்க்க முடியாது ஐயா. ஒரு காலத்துல போர்ட் கிளப்னா தண்ணி வந்துடும், அது வந்துடும், அங்க எல்லாம் பக்கத்துல குளம் இருக்கு, வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு போர்ட் கிளப் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் அங்கதான் இருக்கான். அதான் இருக்கானுங்களா? இருக்கான். ஆனா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அந்த தமிழ்நாட்டுல கடைக்கோடியில இருக்கிற வேண்டாம், கடைக்கோடிக்கு வேண்டாம், உங்களுக்கு எனக்கு 2 கிரவுண்டு கொடுக்க சொல்லுங்க, நம்ம அங்க ஒரு வீடை கட்டிக்குவோம் சார். சொல்லுங்க. அவங்க வீட்டுக்குள்ளாரே நம்ம போய் குடியிருப்போம். அந்த உரிமை கொடுத்துருவாரு எமர்ஜென்சி பீரியட் மாதிரி. ஆமா, இல்ல எந்த பணக்கார வீட்டுக்குள்ளாரே நீங்க போய் குடியிருந்துக்கலாம். வேண்டாம் சார். இப்ப 100 ஏக்கரா இருக்கு சார். ரேஸு நடந்த இடம் 100 ஏக்கரா இப்ப கவர்மெண்ட் எடுத்துருச்சு. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அதுல நமக்கு ஆளுக்கு ஒரு 10 சென்ட் கொடுத்தா போதும்யா. என்னத்துக்கு அதுக்கு மேல ஆசை? அது கூட கவர்மெண்ட்டுக்கு நிர்ணயம் பண்ண ரேட்டை கொடுத்து வாங்கிக்குவோம். சரியா? சொல்லுங்க கொஞ்சம். சார் உங்கள்கிட்ட காசு இருக்கு, நீங்க வாங்கிடுவீங்க. கடைக்கோடியில இருக்கிற அந்த பாமர தமிழன், புரியுதுங்களா, கஷ்டப்படுற தமிழன், அந்த ஏழை விவசாயி, அவனுக்கு காசு இருக்கா? அவனுக்கு தான் மாசம் மாசம் ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். புறம்போக்கு தான் 2 சென்ட் 3 சென்ட் 1.5 சென்ட் பட்டா போட்டு கொடுக்குறோம்ல. இப்ப பாருங்க இந்த இங்க அதைத்தான் போட் கிளப்ல கொடுங்கல, அதைத்தான் போயஸ் கார்டன்ல கொடுங்கல. அந்த புறம்போக்கு பட்டா போட்டு கொடுக்குறீங்கல்ல, அதை இங்க கொடுக்கலங்களே. ஏன் திமுக காரங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் கோபாலபுரத்துல பண்ணி கொடுங்கல, பண்ண மாட்டேங்கிறீங்களே? ஏன் பண்ணா என்ன? அங்க இடம் இருக்கா? இடம் இருந்தா கொடுங்க சார். எல்லாரும் தான் வச்சிருக்காங்க, பங்கிட்டு கொடுங்க. எங்க அடுத்தவன் சொத்தை போய் பங்கிட்டு கொடுங்க. அடுத்தவன் சொத்தா? சொத்துங்கிறது எங்க இருந்து சார் வந்தது? இந்த உலகம் இருக்கிற பேர் கொண்டு வந்து சொத்தோட வந்துட்டாங்களா? உங்களுக்கு ரஜினி மேல கடுப்பு, அதனால போயஸ் கார்டன் புடுங்கணுங்கிறீங்க. அதே மாதிரி சன் டிவி சீனிவாசன் அவங்க மேல, சூர்யா மேல கடுப்பு, அதனால இப்ப உங்களுக்கு பணக்கார ஏழைங்கிறது கிடையாது சார். எல்லாரும் சமம் அப்படிங்கறது பேசிட்டு இருக்கேன் சார். நானு எல்லாரும் சமம், எல்லாரும் சமம், புரியுதுங்களா? அப்ப உங்க தலைவர் நீங்களும் ஒண்ணுதானா? ஆமா கண்டிப்பா. அப்ப உங்க தலைவர் என்னென்ன செய்யறாரு அது பூரா நீங்க செய்வீங்களா? சார் நான் என்னென்ன செய்வேனா அதுதான் என் தலைவர் செய்வாரு. ஓஹோ, ஆமா. சரி, எதுக்கும் நான் புஷி நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க சார். இன்னைக்கு நான் உட்காந்து பேசுறேன்ல, சீரியஸா சொல்றேன், நாளைக்கு எங்க தலைவன் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுவார். அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, இது இங்க தலைவர் இருந்தாலும் இருப்ப. இன்ன வரைக்கும் வரல. சரி சரி, தலைவனோட பேசுவோம் சார். சரி, ஆமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. கேள்வியே கேட்காம நன்றி சொல்றாங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.